இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், இன்னும் சென்ட்ரல் மூவியோட காஸ்ட் அண்ட் க்ரூஸ் டீம் அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி பேரரசு சார், டைரக்டர் பேரரசு சார் பற்றி சொல்லணுன்னாக்கா, அவரோட பிரம்மாண்டமான இயக்கத்தை நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. குணாஜி பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு பேசுறதுக்கே வரல, அவ்வளோ பேசிட்டு போயிட்டார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் எங்கள் படத்தில் ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமாக மிரட்டி இருக்கார் படத்தில். அது முதல் முறையாக நடிகராக ஒரு லீட் கேரக்டர் பண்ணுறாருன்னா, அவரை நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக கண்டிப்பாக நடிக்க ரொம்ப செஞ்சு கொடுக்குறேன்னாரு. அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த குணாஜிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ஒரு பெரிய கைடர், மோட்டிவேட்டர், வெரி ஹம்பிள் பர்சன் சார். சாரோட நாங்கள் இணைஞ்சு பயணிக்கணும் சார், ரெகுலராக சார் கூட இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்ததா இயக்குனர் பாரதி சாரோட பட டைலாக்கே சொல்லலாம். அவன் சொல்லி அடித்தா கில்லி, சொல்லாமல் அடித்தா திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் அடித்தா சிவகாசி. அப்படிப்பட்டவர் தான் பாரதி இயக்குனர். நிறைய இடத்துல சொல்லி சொல்லாமல் அடிச்சிருக்காரு. அந்தளவு திறமையான இயக்குனர். நிறைய ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவரை பற்றியே பேசலாம் அரை மணி நேரம். அது ப்ரொடியூசர் நாங்கள் அவ்வளோதான், மற்ற எல்லாம் அவர் தான். ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக அவருக்கு நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணோம். அவர் அந்தளவு உழைச்சிருக்கார் இந்த படத்தில். அவருக்கு இன்னும் பல பட வாய்ப்புகளை இயக்கி அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வரணுன்ட்டு இந்த நேரம் அவரை வாழ்த்துக்கிறேன். அடுத்ததா தம்பி விக்னேஷ், ஹீரோ. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துக்கிட்டு நேரம் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்போம். சிறந்த நடிகர், நல்லா நடிப்பாருங்க. அற்புதமான இந்த சிறு வயதிலே இந்த அளவு ஒரு டேலண்டடா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவு நடிக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு அவர் கைட் பண்ணுவார், ஒரு சிலருக்கெலாம் சிறப்பு. அவரும் ஒரு மிகப்பெரிய நடிகராக படம் வரணும், அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அமையணுன்ட்டு வாழ்த்துகிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சோனி, அவங்களால இன்றைக்கி வர முடியல. சோனி ஹீரோயின் சிறப்பாக நடித்தாங்க, அருமையாக நடித்தாங்க. அவர்கள் எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜ் போர்ஷனில் நடித்தாங்க. அவ்வளோ ஒரு கேமராட்டிக் ஃபேஸ் அவங்களுக்கு. சார் கூட சொல்லியிருக்காருங்க இயக்குனர் சார். அந்தளவு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கி வர முடியல அவங்களால, அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைய இசை வெளியீட்டு விழா பின் நாயகன் எங்கள் இலா, மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, எனக்கு நல்ல நண்பர். இப்போ அவங்க சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்காருங்க. 2 பாட்டு தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 பாட்டு நீங்கள் பார்க்கல. ஒரு நல்ல ஒரு மெலடி, இன்னொரு சாங்கு சார் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷனல் சாங் தான். ஆனால் 4 பாடலுமே பேசக்கூடிய அளவு இருக்கும். முதல் 2 பாடல் பட்டி தொட்டியெல்லாம் போவோம் அப்படின்றதுல எனக்கு மிக்க நம்பிக்கை இருக்குது. அந்தளவு இவர் இசையை ரீரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து அவரும் எங்களோட பயணிப்பார் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேங்க. தர்ஷன் சார் சரியான மிரட்டலுங்க, அற்புதமான தோட்டத்தில் தான் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யாருங்க உங்களுக்கு இது மாதிரி தான் சித்தா படத்தில் யாருங்க இது மாதிரி கேரக்டர் கொடுத்தாங்கன்னே நான் கேட்டேன்.
அந்தளவு ரொம்ப சாதாரண ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் சித்தார்த் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேதகு ராஜா, சரிங்களா? அவரும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு வந்து மேரேஜ்லாம் ஆச்சு. வாழ்த்துக்கள் சார், வர முடியல, வாழ்த்துக்கள். அடுத்தது குணாஜி, இங்கே வந்து சிவலிங்கம் ஐயா, சிவலிங்கம் தேவராஜன் ஐயா, 2 பேரும். தேவராஜன் ஐயா பற்றி சொல்லணுனாக்கா அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த தமிழாசிரியர். அவர் எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே நிறைய கைட் பண்ணுவார். ஃபோன்லேயே அவர் சினிமா தெரிஞ்சவர், அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அவர், அதனால் ஃபோன்லேயே எங்களுக்கு கைட் பண்ணுவார். சிவலிங்கம் ஐயா வந்து ரொம்ப அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு சாஃப்டானவர் அப்படின்ட்டு. எது கேட்டாலும் மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு ஐயா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் வர சொல்லியிருந்தார். நான் வந்து என்னால் வர முடியல. அவரை பற்றி ஒரே ஒரு இது ஃபோன் பண்ணேன். சரி ஐயா, இது மாதிரி வர முடியல ஐயா அப்படின்ட்டு. அவர் நம்ம பேசுகிறத எப்பயுமே கேட்க மாட்டாருங்க. அவர் ஐயா உடம்பு சரியில்லை ஐயா அப்படின்னு நான் முடிக்கிறது, ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. ஓ, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு மகிழ்ச்சி அவனுக்கு. ஐயா நான் அதை கவனிக்கலையா ஐயா, நீ எதை கவனிச்சிருக்க நீ அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ரொம்ப நல்ல மனிதர். அவர் வாயிலிருந்து வர்றது பூரா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாக்கா நமக்கு எனர்ஜி ஆகிடும். அந்தளவு ஒரு சிறந்த மனிதர், என்னோட நண்பர், என்னோட வகுப்பு தோழர், அவர் என்னோட கிளாஸ்மேட். அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னும் நிறைய அசோசியேட் டைரக்டர் கண்ணன் சார் வந்திருக்காரா நான் தெரியல, வந்திருக்காரா? அற்புதமான டைரக்டர். அவரும் நல்ல அசோசியேட், நல்ல இணை இயக்குனராக இருந்து நிறைய பணிகளை செய்தார், நிறைய கரெக்ஷன் பண்ணார், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாருங்க. அவராக இருக்கட்டும். அடுத்தது சுந்தர் சார்னு ஒருத்தர், அவரும் வந்திருக்காரா என்னன்னு தெரியல, அவரும் சிறப்பாக பணியாற்றினார். இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆனந்த், எங்களுக்கு கேட்ரிங் உதவி எல்லாமே அவர் தான் முழுமையாக எங்களுக்கு சாப்பாடு, நல்ல ஒரு உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததில் ஆனந்த். இன்னும் ஹரிஷ், இன்னும் நிறைய பேர். முக்கியமாக இன்னும் ஒருத்தவரை பற்றி பேசுகிறதுக்கு மறந்துட்டேன், நம்ம கேமராமேன் சார், வினோத் காந்தி சார். அவ்வளோ ஒரு எளிமையானவர், வாயிலிருந்து அப்படி பேசுகிறதே அப்படியே அவ்வளோ இதுவாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்து கிட்ட வந்து எப்படி சார் இருக்கீங்க அப்படின்வாரு. அது மாதிரி ரொம்ப திறமையான ஒரு கேமராமேனு, நல்ல அருமையான இது. அவர் கூட அடுத்தடுத்த படங்கள் பயணிக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய அளவு அவர் வந்து நல்ல திறமையாக கையாண்டார். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்கள் அண்ணன் பாவலன் சார். பாவலன், ஏன்பா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சுப்பா, எதுக்குமே போகலப்பா, எத்தனை பேர் கூட்டாங்கப்பா, போகலப்பா. ஆனால் அது என்னமோ நீங்கள் கூட்டவுடனே நடிக்கணும்னு எனக்கு தோணிடுச்சுப்பா, உடனே நீங்கள் போட்டவுடனே மறுப்பே தெரிவிக்கல, நான் வந்து நடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு. சிறப்பாக நடிச்சும் இருக்கார். அவர் இன்னும் முதல் படம்ன்றாரு. இல்லை, அவர் ஏற்கனவே ஏதோ எனக்கு தெரியாமல் ஏதோ படம் நடிச்சிருக்கார் போல இருக்கு, நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் சிறப்பாக நடிச்சிருக்காருங்க. அவர் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அடுத்தது எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன், எங்கள் முதல் போஸ்டர் வெளியிட்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் பாவலன் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் என்கிட்ட டீம் எல்லாருக்குமே வந்து நான் யார் யார் விட்டுட்டேன்னு தெரில. கயல், மேக்கப் மேன் கயல், கரெக்டாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்பாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்து இல்லைங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். வந்து நல்ல சிறப்பான ஒரு இது. அவங்க வந்து அடுத்தடுத்து வந்து படங்களுக்கு இது ஆகணும். நான் கூட வந்து டைரக்டர் ஐயா பேரரசு சார்ட்ட சொன்னேன், ஐயா இவங்க வந்து சிறப்பாக பணியாற்றுறாங்க, உங்கள் படங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னா. இப்படியாப்பா சரின்னாரு. அப்பயும் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்லிட்டேன் டைரக்டர் சார்கிட்ட.
மீதி அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னும் 2 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லணும். இவ்வளவோ நாள் அவர்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் நிச்சயமாக இந்த மேடையில் நின்றிருக்க முடியாது. முழுமையாக எனக்கு எந்த நேரத்துலையும் அவங்க ஒரு ஆறுதலாக இருந்து அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தி, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஊக்கப்படுத்தி என்னை ஒரு ப்ரொடியூசராக உயர்த்தியிருக்காங்க. அடுத்ததாக என்னுடைய அம்மா. சிறு வயதிலே நான் 7 மாத குழந்தையாக இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார். அம்மா தான் எங்களை வளர்த்து 5 பேர் நாங்கள், அக்கா 3 பேர், அண்ணன் ஒருத்தவர். அண்ணனும் வந்திருக்காரு, அண்ணா அண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, சின்னக்கா பெரியக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை எல்லாரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததில் எங்கள் அம்மாவோட பெருமை, மிகப்பெரிய உழைப்பு. அவர்களும் இந்த ப்ரொடியூசராக நான் இந்த படம் பண்ணுறேன்னும் போது அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்னை சிறப்பாக வழிநடத்தினாங்க. வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்பது போல சிறப்பாக அவர்கள் வேறாக இருந்து என்னை உயர்த்தினார். மிக்க நன்றி. அவர்கள் இருவருக்குமே நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், நிறைய பேர் இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒருத்தவர்கள் மட்டும், எங்கள் வழிகாட்டி பாலசுப்ரமணிய ஐயா, டாக்டர் ஹீலர் பாலசுப்ரமணிய ஐயா இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் எனக்கும் சிவலிங்கம் ஐயா 2 பேருக்குமே அவர் தான் வழிகாட்டி. ஒரு இயற்கை வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக போகணுன்னு அவ்வளவு நாள் எங்களுக்காக பல நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கார். பல நாள் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வாழ்த்தி இருக்கார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் திரு தமிழ் சிவலிங்கம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய காரணம் எல்லாம் அல்ல இறைவன் அருளே. அந்த அடிப்படையில் இறைவனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய பாரதி இயக்குனர் இந்த ஒன்லைன் சொன்னாங்க. என்னன்னா, அதை கேட்ட உடனே அது என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்ததுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் அந்த காலகட்டத்தில், இளைஞனாக இருக்கிற காலகட்டத்தில் லீவில் வேலைக்கு போயிடுவேன். ஒரு நாள் கூட லீவில் சும்மா இருந்தது கிடையாது. என்னுடைய சகோதரி, அக்கா, மாமா, என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன்கள், அண்ணிகள் எல்லாம் குடும்பத்தோடு எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அது தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அதை கேட்ட உடனே அந்த இளைஞன் லீவில் போயிட்டு வேலை பார்க்குற இளைஞன் எப்படி வேலைக்கு போய் கஷ்டப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நாங்கள் நண்பர் குமரகுரு ஐயா, நண்பர் தேவராஜன் ஐயாவிடம் அது பேசும்பொழுது உடனே இதை படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய குமரகுரு ஐயாவிற்கும் நம்முடைய தேவராஜன் ஐயாவிற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திரு பாரதி சிவலிங்கம் ரொம்ப அருமையாக இயக்குனர் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவரிடம் நான் கேட்கும் பொழுது என்னன்னா, இதில் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா
ஏற்கனவே அவருடைய நடிப்பை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இதில் அப்பா அவர் யார் அப்படின்னா மேதகு ராஜா ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய நடிப்பும் நமக்கு சிறப்பாக நம்ம ரசிச்சிருக்கோம். அதில் வில்லன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தா படத்தில் இருக்கக்கூடிய தர்ஷன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம ரசிச்சிருக்கோம். அதன் பிறகு இதில் மெயினாக கம்பெனி முதலாளியாக இருந்து மிகச்சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு மெயின் வில்லனாக இருக்கக்கூடியவங்க, சிறப்பாக இருக்கக்கூடியவங்க யாரு, அந்த இடம் யாருன்னா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. நம்முடைய இயக்குனர் பேரரசு ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர், மிக உயர்ந்த ஒரு இயக்குனர் நம்மோடு இணைந்து இந்த படத்திலே நடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. அந்த வாய்ப்பை நம்முடைய திரு குணா ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவரோட திரு KS இயக்குனர் ஐயா ரொம்ப அற்புதமான நம்ம இயக்குனர் KS ரவிக்குமார் ஐயா சொல்லும் பொழுது மிகுந்த அன்பானவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை கேட்ட உடனே உண்மையிலேயே அதை நான் நேரடியாக அனுபவிச்சேன். ஐயா வந்து படம் இருக்கும் பொழுது அவர் அருமையாக டைரக்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எப்படி நடிக்கணும், என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவரோட நான் வந்து உதவி இயக்குனராக இருந்த ஒரு அனுபவம் மாதிரியே எனக்கு ஒரு 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 அற்புதமான ஒரு ஃபீல் கிடைச்சது. படம் முடிஞ்ச உடனே எப்படி இதை கொண்டுட்டு போகணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையுமே சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான அவருடைய படம், சிவகாசி படம், திருப்பாச்சி, அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அழுது கொண்டே இருப்பேன். அந்த சிவகாசி படம்லாம் அதெல்லாம் என்னால் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு அழுகை. அதை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்குனரை நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுது எங்களால் ஒரு மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த வகையில் எங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருந்து இந்த படத்திற்கு மிக அற்புதத்தை சேர்த்துக்கக்கூடிய எங்களுடைய பேரரசு ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பணியோடு வணங்குகிறேன். இங்கே வருகை தந்து சிறப்பாக பேசி வாழ்த்துக்களையும் சிறப்பையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய இயக்குனர் KS ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் RV உதயகுமார் ஐயா அவர்கள் மிகுந்த ரசிகன் ஐயாவுக்கு நாங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்களையும் படத்தையும் கொடுத்தவங்க. கிழக்கு வாசல், எஜமான் படம் அவ்வளோ ஒரு ரசனையோடு நாங்கள் ரசிக்கக்கூடிய அவருடைய ரசிகர் சார் நாங்கள் எல்லாருமே. அவ்வளோ அற்புதமான படங்களை கொடுத்தவங்க இன்று மேடையில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் சார் வந்து இசை இயக்குனர் தாஜினூர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு அருமையான வம்சம் பட அருமையான இசை கொடுத்துருக்காங்க. நம்ம ரசித்து அதை எப்பொழுதுமே ரசிச்சுட்டு கொண்டிருக்கோம். அதே போல் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்த DSR திரு சுபாஷ் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. ஐயா அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இங்கே நீண்ட நேரம் கடந்துகிட்டு இருக்குது, இருந்தாலும் ஒரு சில நொடிகள்லேயே நம்ம முடிச்சுக்கிறோம். இலா சார் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இசை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகையிலிருந்து எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 4 பாடலை நல்ல சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. இசையும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய திரு தர்ஷன் ஐயா நமக்கு சிறப்பாக நடிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு பாவலன் ஐயா வந்து எங்களுக்கு வந்து கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா வகையிலையும் எங்களுக்கு வந்து உடனே இந்த செய்தியை ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு திரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அற்புதமான திரு திருமாவளவன் ஐயா அவர்களை வந்து எங்களை அறிமுகப்படுத்தி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து லுக் வெளியிடும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி செஞ்சு கொடுத்த ஐயா அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் நிறைய அந்த கலை உணர்வு, ஆர்வம், படம் எடுக்கக்கூடிய அந்த உணர்வு எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் விக்னேஷ் நம்ம அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து அருமையாக எனக்கு சொல்லுவார். இதெல்லாம் இப்போ டைரக்டருக்கு சொல்லிட்ட பிறகு அங்கே அவர் கூட நடிக்கும் பொழுது எனக்கு வந்து சில விஷயங்களை சரியாக சொல்லுவார். இது போல தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சில தெரியாத இதுவரையிலும் தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவருடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னாக்கா ரொம்ப
ரொம்ப எளிமையாக அந்த இளைஞனுடைய அந்த தன்மையை ரொம்ப அருமையாக கடத்திருக்கிறாருங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவருடைய நடிப்பு. என்ன சார் எவ்வளோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த குழந்தை அவன் 12th முடிச்சிட்ட பிறகு அவன் எப்படி வர்றான் அப்படி அதோட சரியான முறையில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் அப்போவே நான் அவனுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் கூட நடித்த கதாநாயகி சோனியை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக அதுக்கேற்ற ஒரு கிராமத்து பெண்ணா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்முடைய குணா சார் வந்து எப்பொழுதுமே நம்ம கூட இணைஞ்சி அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லும் பொழுது ஒரு கலகலப்பா எந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் மற்றும் இயக்குனராக இருக்கக்கூடிய அவர் எங்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க. மேதகு சார் மற்றும் கயல் வந்து நம்ம மேக்கப் செஞ்சு நல்லா சிறப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம வினோத் காந்தி சார் வந்து கேமராவுக்கு அப்பாற்பட்டு என்ன உணர்வுகளை கொடுக்கணும் அந்தந்த நேரத்தில் சரியாக சொல்லி கொடுப்பாரு. நல்லா வினோத் காந்தி சார் மற்றும் அந்த டீம் அது எல்லாமே அந்த கேமராமேன் லைட்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி நம்முடைய நண்பர்கள் உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணன் கோ டைரக்டர் கண்ணன் சார் வந்து பார்த்து ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு வந்து கதையை சொல்கிறதில்ல உண்மையை சொல்ல போனால் அந்த திரைக்கதை எப்படி சொல்லணும், அந்த திரைக்கதை எப்படி உள்வாங்கணும், அந்த திரைக்கதை எப்படி வெளிப்படுத்தணும் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவருடைய சொன்ன வகையில் நாங்கள் அந்த படம் எடுக்கணுன்ற உள்ளுணர்வு எங்களுக்கு கிடைச்சிது. அந்த நேரத்தில் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். ராஜசுந்தர் என்ற ஒரு இயக்குனர் அதாவது கோ டைரக்டர் அவருக்கும் அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வகையில் இன்னும் நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் உடையவர்களாக இருக்கிறோம். விடுபட்டு இருந்துச்சுனாக்கா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே எங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து திரையுலக நண்பர்கள் அனைத்து திரையுலக ஜாமான்களுக்கும் மற்றும் அனைத்து கலை உள்ளம் படைத்தவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோடு பயணித்த என்னுடைய நண்பர் குமரகுரையா நண்பர் தேவராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மனைவி குழந்தைகள் மற்றும் என்னுடைய அண்ணன் தம்பி குழந்தைகள் எல்லாருமே வந்து ஊக்கத்தோட எல்லாருமே எங்களுக்கு சிறப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய சென்ட்ரல் படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் திரு தேவராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிறைமொழி மாந்தர் நிலத்து அவர்தம் மறைமொழி காட்டிவிடும் என்பார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு டைட்டில் வந்து கதை சொல்லும். இந்த டைட்டில் கதை சொல்கிறது. இது எல்லாரும் சொன்னாங்க. சென்னைக்கு வரவே தரையில் வருவான், தண்டவாளத்தில் வருவான், மீனம்பாக்கத்துக்கு விமான நிலையத்துக்கு விமானத்தில் வருவான். இந்த கதையின் கதாநாயகன் திரையில தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த கதை முதல்ல சென்னையிலிருந்து பயணித்தது கொல்லிமலை பச்சைமலைக்கு இடையில் இருக்கிற என் ஊருக்கு தான் வந்துச்சு. இந்த கதை என்னுடைய வயலிலே தான் என்னுடைய வீட்டிலே தான் இந்த கதை பரிசீலிக்கப்பட்டது. பரிசீலிக்கப்பட்டதில் பல்வேறு ரினைசன்ஸை நாங்கள் செய்தோம். 3 பேரும் ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தின் மூலம் அன்பு தம்பி சிவலிங்கம் அவர்கள்தான். தமிழாசிரியர், என்னுடைய சக தோழர், 20 ஆண்டுகால நண்பர். அவர் இல்லை என்றால் இந்த சென்ட்ரல் படம் என்பதே இல்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பின் குமரகுரு அவர் மூலமாக எனக்கு கிடைத்த நண்பர். இங்கே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என் பெயர் தேவராஜி என்பது உண்மைதான். ஆனால் இலக்கியத்துக்காகவும் கலைக்காகவும் நான் வைத்துக் கொண்ட பெயர் வியாபியன் தேவராஜபதி. அந்த போஸ்டர்லேயே இருக்கும். இதை ஏன் இங்கே தவிர்த்தார்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை. சொல்ல முடியலையோ வியாபியன், வியாபித்திருப்பவன் அப்படின்னு சொல்ல முடியலையோ. நான் பல முறையில் வியாபித்திருக்கிறேன். இதுவரைக்கும் 5 நூல்கள் எழுதியிருக்கேன். பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு கூட நான் நினைத்தேன். இது ஏக்கத்தால் அல்ல, விரக்தியால் அல்ல. அப்படியெல்லாம் செய்யாதீங்க என்பதை பணிவன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த படத்துல 3 ஜாம்பவான்கள் வந்து இங்கே பேசினார்கள். இன்னொருவர் பேசல. என்னை இயக்கியவர் பேரரசு ஐயா. அந்த காட்சி தொழிற்சாலையில ஒரு சில காட்சியில் பாரதி இயக்கினார். நானும் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்கேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும்போதே வெளியில் சொன்னேன், RVU
அது வந்து ஏறு வரிசையில் இருக்க பெயர். அவர் பாடல்களுக்கு நான் அடிமை. மஞ்சள் நிறத்தவளை என்று எழுதியிருக்கிற பாடல்கள் எல்லாம் ரசித்து உறங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்டவர். அதே மாதிரி என்னை இயக்கிய பேரரசு ஐயா ஒரு பொறி தான். அவர் ஒரு நெருப்பு பொறி மாதிரி, ஒரு தீ மாதிரி ஒரு மனிதர். அவர் எப்படிப்பட்ட இலக்கியங்களை படைக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவர் படித்த படக்காட்சிகள் அப்படிப்பட்டவை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். அவரை நான் மானசீகமாக நேசித்துக் கொண்டிருந்தேன். இந்த படத்தில் கைக்குலுக்கி அவரோடு நின்று பணியாற்றுகிற வாய்ப்பை அவர் எனக்கு தந்தார். மிக்க நன்றி ஐயா. சென்ற கே.எஸ். ரவிக்குமார் ஐயா அவர் ஒரு பெரிய நாட்டாமை. அவருடைய படங்கள் வந்து ஒரு மாதிரியான படங்களாகத்தான் இருக்கும். அதை நாம் விமர்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் திறமையான, உன்னதமான, அடுத்த காட்சியை நாம் எதிர்பார்ப்பதை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் அவர். இந்த படத்தில் நடித்தவங்கள எல்லாரும் சொன்னீங்க, தம்பி காக்கா முட்டை விக்னேஷ். நான் சொன்னேன், இந்த காக்கா முட்டையை தூக்கி எடுறது பாடுறா அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அவர் கதாநாயகன் ஆவதற்கு நான் தான் காரணம். இதுதான் உண்மை. இந்த படத்தில் அவர் கதாநாயகன் ஆவதற்கு தேவராஜபதி, வியாபியன் தேவராசபதி தான் காரணம். அவர் நன்றாகவே நடித்திருக்கிறார். அவருடைய போர்ஷன்ல நடிப்பு வந்து செயற்கையா இருக்கக்கூடாதுன்னு இயக்குநர்கள் சொல்லுவாங்க இல்லையா. கலை என்பது எல்லாவற்றையும் தேவையில்லாததை கலைத்து விட வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்வார்கள். அவருடைய விசுவாசி. வருகை தந்திருக்கும் என் அன்பு தம்பி கு. பாவலன் அவர்களுக்கும், புரட்சியாக பேசி சென்ற தம்பி குணா அவர்களுக்கும், ஏன்னா இவங்கெல்லாம் ஃபயரா இருக்காங்க, கொஞ்சம் ஃபார்மேஷன்ல இல்லாம இருக்காங்க. பாவர்ட்டி இஸ் எ கிரைம் அப்படின்னு சொல்லி பெர்னாட் ஷா சொல்வார். யாரிடமெல்லாம் பணம் குறைவாக இருக்கிறதோ அவர் சில நேரத்தில் தவறு செய்வார்கள். இந்த மேடையில் அவர் சின்ன தவறு செய்து ஐயா சுட்டி காட்டினார். நானும் அதையே சுட்டி காட்டத்தான் விளைகிறேன். கலை என்பது இந்த படம் ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய கதை. இதுல நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். என்ன பாடல்னு இயக்குனரே சொல்லுவார். என்ன பாடல் சொல்லுங்க, என்ன பாடல்? அது யாருமே சொல்லுங்க. எல்லா லிரிக்கும் இயக்குனர் கிடையாது. இதுல ஒப்பந்தமே 2 லிரிக் நான் எழுத வேண்டியது. ஆனால் நான் சென்னைக்கு அடிக்கடி வர முடியலன்னா திருச்சி, இவர்கள் 2 பேரும் திண்டிவனம். இந்த படத்தினுடைய அதிகமான ஷூட்டிங்ல அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. எனக்கு பல்வேறு காரணங்கள், என்னுடைய மெடிக்கல் லீவ்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அதனால இதுல உங்களுக்கு என்னடா உலகம் இதுன்னு ஒரு பாட்டு கேட்டீங்களா, குடிகாரர்கள் பாடுற பாட்டு நான் எழுதிய பாடல் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, நேரம் போய்கொண்டே இருக்கிறதுனால தான் நான் சுவாரஸ்யமா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனந்தப்படுத்தணும்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தேன். நான் வறட்சி, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளவு மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன், விளங்கி இருக்கிறேன். மக்கள் நலனே முக்கியம் என்று தான் வைத்திருக்கேன். என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி ஐயா இந்த 2 ஐயாட்டி தான் இனிமேல் காட்ட போறேன். சந்திப்பேன், நிச்சயமாக விரைவில் வருவேன். சென்னைக்குள்ளேயே நான் நிற்பேன், வந்து இவர்களில் தான் சந்திப்பேன். என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பாசிட்டிவானதாக இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. இதில் வேற என்ன சொல்கிறேன், இதில் எல்லா கலைஞர்களோடு நன்றாக தான் நான் பழகினேன் என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் உட்பட யாரையும் நான் புண்படுத்தவில்லை. ஆனால் எனக்கு எதிலும் தெளிவு இருக்கும். இதை என்னுடைய அன்பு சகோதரர் குமரகுரு பேசும்போது ஒன்று சொன்னார். அவருக்கு சினிமா தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார். கேட்டீர்களோ என்னவோ, உண்மைதான். புனிதம் என்ற ஒரு படம் டாக்டர் சீனிவாசன் எடுத்த இறந்துவிட்ட இயக்குனர் பாலு ஆனந்த் அவர்களுடைய ஆனந்த தொல்லை என்ற படத்திலும் நான் நடித்தவன். அந்த படம் முடிந்து விட்டது, ஆனால் வரவில்லை. அவரும் முடிந்து விட்டார் இயற்கையில். அன்பானவர்களே, நான் சினிமாவுக்கு ஒன்றும் புதியவன் அல்ல. ஆனால் என்னுடைய கால சூழ்நிலை, நான் ஆசிரியர் பணியிலேயே நீண்ட காலமாக உள்ளண்டு மாணவர்கள் மத்தியிலே நான் ஒரு ஹீரோவாக தான் இருக்கிறேன். இதில் வேற என்ன சொல்ல விரும்ப வேண்டும் என்றால், கேமராமேன் இந்த கழுகு காட்சிகளை எடுத்து இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லுவீங்க, ஈவன் கேமராமேன் சரியா இல்லையாங்கிற மாதிரி நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். ஆனால் நான் வந்தோடனே சொன்னேன், எல்லா கழுகு காட்சி கிரெயின் ஷாட், அதுக்கு பேர் குட் ட்ரோன் ஷாட். அதில் நான் ஒன்று சொன்னேன், தம்பி நீங்கள் அந்த கோயம்பேட்டையே சப்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கீங்க. நான் கூட நினைப்பேன் எப்படி இருக்கும் சென்னை அப்படின்றது. நிறைய இடத்துல நீங்கள் படம் பிடிச்சிருக்கீங்க, உன்னுடைய வாழ்த்துக்கள்னு அந்த படத்தினுடைய துவக்க காட்சிகளை பார்த்த போதே சொன்னேன். இங்கே 3 இயக்குநர்கள் வந்த போல 3 இசையமைப்பாளர்கள் வந்தார். அவர் ஒரு இசையமைப்பாளர் தானே, ஐயா வீரமணி இசையமைப்பாளர், நீங்களும் இசையமைப்பாளர். இவர் பாரம்பரியமுடைய குடும்பத்திலிருந்து வந்தார் என்பது எங்களுக்கு தெரியாது.
இந்த படத்தை பொறுத்தளவில் காட்சிகள் படப்பிடிக்கப்பட்ட போது குமரகுருவும் சிவலிங்கம் அவர்களும் தான் அதிகமாக இங்கே பயணித்தார்கள். உண்மையிலே அதிகமான உழைப்பு அவர்களுடையதுதான். பாரதினா அந்த பேர் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான பேரு, பாரதி அப்படின்னு பேசிட்டாங்க. பாரதி மலையன் அப்படின்னு ஒரே ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஒருத்தனை தன்னை கிண்டல் செய்தவனை. அப்படி அருமையான பேர் அந்த பேரு. இதுல கதாநாயகனுடைய பேரும் பாரதி. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஒரு பயோகிராஃபி, ஒரு மனிதனுடைய பயோகிராஃபி அவனே டைரக்ட் பண்றான்னா அவன் எவனா தான் இருப்பான், பாரதியா தான் இருப்பான். அந்த வகையில் ராயல் சல்யூட் டு தி சென்ட்ரல். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அன்பு தம்பி சகோதரர் கு பாவலன் அவர்கள், மேதகு உயர் திரு திருமாவளவன் அவர்களை அணுகி முதல் போஸ்டர் என்னும் பதாதையை வெளியிட அவர்தான் காரணமாக இருந்தார். அன்று நான் ஆப்சென்ட். குமரகுருவும் சிவலிங்கமும் வந்து இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சிட்டேன். இன்னும் நெகட்டிவ் எல்லாம் பேசலப்பா, டைம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். ஆனால் அருமையான கதை, சிறந்த கதை, விளிம்பு நிலை மக்களுக்கு தேவையானதுதான், உழைக்கும் மக்களுக்கு தேவையானதான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.